Hola! Your dream vacation to Thailand starts from 19,999 only with GT Holidays, South India's #1 travel brand. சம்பாதிக்கணும் உள்ளே வந்தோம், ஃபேஷன் இல்லாத உள்ளே வந்தாங்கன்னா அவரோட அடிப்பட்டுனா அவர் காணாமல் போயிடும். அடிப்படாமல் சண்டை செய்ய முடியாது. அலெக்ஸ் பண்ணி இல்லை, நான் அந்த ட்ரெயின் மேலேருந்து அந்த ஃபால் பண்ணேன்னு சொன்னாலே சாப்பிட வரும்போது ஃப்ளிப் அடிச்சிருப்பேன்னு சொல்லிட்டு. ஸோ அது நான் வந்து மற்றவங்க வந்து பண்ண முடியாதுன்னு சொல்லுவோம். ஸோ முதல்ல உடம்பு தான் மெயின். உடம்பு போட்டுருச்சு அப்படின்னா நம்ம அதை செய்ய முடியாது. அப்போ இன்னொருத்தவங்க நம்ம எதிர்பார்க்கணும். ஸோ நம்ம உடம்பு நல்லா வச்சுக்கிட்டோம்னா நம்மளே செஞ்சு காட்டலாம். ஒரு ஸ்டண்ட் டைரக்டராக வரணும்னா என்னென்ன விஷயம் கம்பல்சரி தெரிஞ்சிருக்கணும்? கண்டிப்பாக எடிட்டிங் சென்ஸ், கேமரா சென்ஸ், இது ரெண்டு தான் மெயின். கதை என்ன கேட்குதோ அதுக்கு தான் அந்த கேரக்டர் பண்ணணும். கதை ஒன்று நார்மலாக வச்சுக்கிட்டு ஆக்ஷன் சீக்வன்ஸ் பார்த்தீங்கன்னா குங்ஃபு கராட்டெல்லாம் வச்சு பண்ணணும்னு வச்சுக்கோங்க, அது காமெடியாக போயிடும். அப்போ யார் நினைச்சாலும் டக்கு நம்மலாம் ஸ்டண்ட் அப்படியெல்லாம் உள்ளே போக முடியாது. ஒரு ரிஸ்க் ஷாட் பண்ணுறோம், கிளாஸ் பிரேக் பண்ணுறோம்னா அதுக்கு எக்ஸ்ட்ரா அமௌண்ட் தனியாக இருக்குது. ஒரு ஹார்ஸ் ஃபாலிங் பண்ணுறோம், ஒரு ஸ்ட்ரிங் ஃபாலிங் பண்ணுறோம்னா அதுக்கு தனியாக எக்ஸ்ட்ரா அமௌண்ட் இருக்குது. ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு ரிஸ்க் எடுக்கிறீங்க அந்த அளவுக்கு நீங்கள் சம்பாதிக்க முடியும். நாள் ஃபுல்லாக கஷ்டப்படுவாங்க, அந்த உடல் வழியை மறக்கிறதுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த ஒரு குடிப்பழக்கம் சினிமாவுக்கு போனாலே வந்துடும்ன்றது வந்து இல்லை, அப்படிலாம் இல்லை. நம்மளோட மைண்ட் கண்ட்ரோல் தான். உடம்பு வலிக்கும் தான். உடம்பு வலிக்கும் நம்ம குடிச்சா உடம்பு போயிருமா, அப்படிலாம் கிடையாது. அடுத்த நாள் காலை போய் ஸ்பாட்டில் நிற்கிறது கஷ்டமாக இருக்கும் நமக்கு. அவங்க உடம்பு அவங்க பாதுகாத்துட்டாங்கன்னா அவங்களுக்கு நல்லது. எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 10 வருஷம் 15 வருஷம் வேலை செய்யலாம். எப்படி வந்து நம்ம கிரியேட்டிவிட்டியை அந்த ஸ்டண்ட்குள்ளே எடுத்துகிட்டு வருது? இது தாண்டி இது வந்து இவ்வளோ காலத்தில் இவ்வளோ ஃபைட் போட்டாச்சு, இது எல்லாத்தையும் தாண்டி நான் என்ன புதுசாக பண்ணிடுவேன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல சார்? கண்டிப்பாக அது வந்து கதைக்கான விஷயமா நம்ம யோசிக்கணும். கதைக்கான விஷயமா அந்த கதையான கேரக்டர், அந்த கேரக்டர் என்ன பண்ணும், அந்த கேரக்டரை வந்து என்ன மாதிரி ஒரு பாடி லாங்குவேஜ் கொடுக்கும், அந்த கேரக்டர் எந்தளவுக்கு கோவப்படும், இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சுக்கணும். கதை என்ன கேட்குதோ அதுக்கு தான் அந்த கேரக்டர் பண்ணணும். நம்ம கதை ஒன்று நார்மலாக வச்சுக்கிட்டு ஆக்ஷன் சீக்வன்ஸ் பார்த்தீங்கன்னா குங்ஃபு கராட்டெல்லாம் வச்சு பண்ணணும்னு வச்சுக்கோங்க, அது காமெடியாக போயிடும். ஸோ அதுக்கு கதை என்ன கேட்குதோ, ஸோ அது என்ன பண்ண போகிறோம், அது என்ன டிமாண்ட் பண்ணுதோ நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கம்போஸ் பண்ணாலே சிறப்பாக இருக்கும். ஸோ இதை தாண்டி ஒரு ஸ்டண்ட் டைரக்டராக வரணும்னா கம்பல்சரி இந்த விஷயம்லாம் தெரிஞ்சிருக்கணும்னா என்னென்ன விஷயம் கம்பல்சரி தெரிஞ்சிருக்கணும்? கண்டிப்பாக எடிட்டிங் சென்ஸு, கேமரா சென்ஸ், இது ரெண்டு தான் மெயின். அப்புறம் கண்டினியூட்டி, இது 3 தெரிஞ்சாலே சிறப்பாக கம்போஸ் பண்ணலாம். ஸோ இப்போ நிறைய பேர் வந்து எப்படி ஆகிடும், அந்த ஃபார்மேட் ஃபஸ்ட் வந்து ஸ்டன் மேனாக இருக்கணும், நிறைய படத்துங்களில் வந்து ஹீரோக்கெலாம் டூப் பண்ணணும், அது ஒரு கட்டத்துக்கு அப்புறம் ஸ்டன் டைரக்டராக மாறணும். இப்போ இதுக்குன்னு காலகட்டம் இருக்குது சார். சில பேர்லாம் நாங்கள் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம், 5 வருஷம் ஸ்டன் மேனாக இருந்தே ஆகணும், அப்புறம் கார்டு எடுக்கணும், கார்டு எடுத்துகிட்டு போய் இருக்குது. ஸோ அதோட ரூல்ஸ் அண்ட் நார்ம்ஸ் சொல்லுங்களேன். கண்டிப்பாக ஃபஸ்ட்டுலாம் பார்த்தீங்கன்னா 10 இயர்ஸ் வந்து அவங்க வந்து ஃபைட்டர் ஒர்க் பண்ணணும். ஃபைட்டர் ஒர்க் பண்ணதுக்கப்புறமா அவங்க வந்து அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணணும். யாராவது மாஸ்டர் கிட்ட பெர்மனெண்ட் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணணும். அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணால் அட்லீஸ்ட் மினிமமாக ஒரு 2 படத்துலையாச்சும் அவங்க கிளாஸ் ஒர்க் பண்ணியிருக்கணும். கிளாஸ் ஒர்க்னா இப்போ மாஸ்டர் இல்லாமல் அவங்க தனியாக எடுத்துருக்கணும் கிளாஸ். ஓகே, மாஸ்டர் இல்லாமல் அந்த சீக்வன்ஸ் 2 படத்தில் வச்சு அவங்க மினிமம் கிளாஸ் ஒர்க் பண்ணியிருக்கணும். ஸோ இப்படி தான் இந்த மாதிரி ரூல்ஸ்லாம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இப்போ வந்து அந்த ரூல்ஸ்லாம் கொஞ்சம் இப்போ காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் மாறி இப்போ 5 வருஷத்துலேயே மாஸ்டர் ஆகலாம் அப்படின்னு வந்துருச்சு. ஸோ அதனால் இப்போ எல்லாருமே மாஸ்டர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இந்த கார்டு எடுக்கிறது அது சொல்லுவாங்க. நம்ம கார்டு எடுக்கிறது பேசிக். ஸோ ஃபஸ்ட்டு யூனியனில் செலெக்ஷன் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு ஒரு டைம் கொடுப்பாங்க. அந்த டைமில் வந்து மாதிரி வந்து செலெக்ஷன் பண்ண போகிறோம்னு சொல்லுவாங்க. அந்த டைமில் தான் வெளியாளுங்க வந்து சேர முடியும். ஸோ அது வந்து 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி அந்த மாதிரி தான் வைப்பாங்க யூனியன்லேருந்து. ஸோ அந்த மாதிரி செலெக்ஷன் பண்ணும்போது தான் அவங்க போய் செஞ்சு காட்டணும். என்னென்ன டேலண்ட் இருக்கோ அதெல்லாம் செஞ்சு காட்டுவாங்க. ஸோ அதில் யார் வந்து வின் பண்ணுறாங்க, அதில் யார் வந்து ஸ்கோர் அதிகமாக எடுக்கிறாங்க, அந்த மாதிரி இருக்கிறவங்கள வந்து யூனியனில் வந்து சேர்ப்பாங்க. அப்போ யார் நினச்சாலும் டக்கு நம்மலாம் ஸ்டண்ட் ஆக்டர் அது மாதிரிலாம் ஆகிடும், உள்ளே போக முடியாது. இப்போ சமீபத்தில் வந்து நிறைய பேர் நாங்கள் பார்க்கும்போது அவங்க இல்லை யூனியனில் இருக்கவங்கள வாரிசு கார்டு அந்த மாதிரி எடுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வாரிசு, செகண்ட் வாரிசு அந்த மாதிரி எடுக்கலாம். அந்த மாதிரி வந்து அவங்க பசங்க அதை விட அவங்களுக்கு வந்து இன்னும் அவங்களோட டேலண்ட்டை காமிக்கணும். சும்மா வந்து வாரிசுன்றவங்களை சேர்த்து வர மாட்டாங்க, யூனியனில் சேர்க்க மாட்டாங்க. உனக்கு என்ன ஜிம்னாஸ்டிக் தெரியுமா செஞ்சுக்காங்க, உனக்கு என்ன சிலம்பம் தெரியுமா செஞ்சுக்காங்க, உனக்கு என்ன டேலண்ட் இருக்குது, உனக்கு என்ன பாக்ஸிங் தெரியுமா, இல்லை வேறு கிக்ஸ் பண்ணுவியா, வேறு உனக்கு என்ன தெரியுமா செஞ்சுக்காங்க. ஸோ அந்த இடத்துல அவங்களுக்கு ஓகே சாட்டிஸ்ஃபை ஆனால் மட்டும் தான் அவங்களுக்கு கார்டு கொடுப்பாங்க. ஏன்னா இப்போ நிறைய பேர் என்ன நினைப்பாங்க, இப்போ நான் ஸ்டண்ட் ஆக்டராகவோ ஸ்டண்ட் டைரக்டர் ஆகணும்னா நான் மற்ற துறையில் இருக்க மாதிரி, நான் சொல்லிட்டு சினிமாவில் இருக்க மற்ற கிராஃப்ட் மாதிரி இதில் என்னால் சம்பாதிக்க முடியுமா ஓரளவுக்கு? ஏன்னா என் உயரையே நான் பணம் வைக்கிறேன், அதுக்கான ஒரு சம்பளம் என்னால் வாங்க முடியுமா? இல்லை கண்டிப்பாக. இப்போ இது முன்னாடிலாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த அப்போலாம் ரொம்ப கம்மியான சேலரி தான், 2000, 2500, 1500 இப்படி தான் இப்போ கால் ஷீட்டு இருந்துச்சு. இப்போ எல்லாம் ப்ரொடியூசர்ஸ்லாம் சேர்ந்து இப்போ ஓரளவுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு லம்சம் அமௌண்ட்டாக வந்து ஒரு 1 or 2 days அப்படின்னா ஒரு 7,000, 8,000 அளவுக்கு இப்போ வந்து கொடுக்குறோம். ஸோ இப்போ ஒரு காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி மாறுது இல்லை. ஸோ நம்மளோட விலைவாசிகள் ஏறதெல்லாம் மாறுது. அதனால் இப்போ அதுக்கு ஏற்ற மாதிரி இப்போ நம்மளோட ஸ்டண்ட் ஆர்டிஸ்ட் ஓவராலாக வந்து எல்லாருமே வேஜஸ் வந்து ஒரு இத்தனை வருஷத்துக்கு 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி வந்து ஒரு 30%, 40% ஏற்றுவாங்க. அந்த மாதிரி இருக்கனால நம்ம சர்வை பண்ண முடியும். அதே மாதிரி இப்போ ஷார்ட்ஸ் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு ரிஸ்க் ஷாட் பண்ணுறோம், கிளாஸ் பிரேக் பண்ணுறோன்னா அதுக்கு எக்ஸ்ட்ரா அமௌண்ட் தனியாக இருக்குது. ஓகே. ஒரு ஹார்ஸ் ஃபாலிங்
பண்ணுறோம், அப்படி ஸ்ட்ரிங் ஃபாலிங் பண்ணோன்னா அது தனியாக எக்ஸ்ட்ரா அமௌண்ட் இருக்குது. ஸோ நீங்கள் எந்தளவுக்கு ரிஸ்க் எடுக்கிறீங்க அந்தளவுக்கு நீங்கள் சம்பாதிக்க முடியும். ஒரு கார் ஜம்ப் பண்ணால் கார் ஜம்ப் பண்ண ஒரு அமௌண்ட் ஃபிக்ஸ்டு அமௌண்ட் யூனியன் அமௌண்ட் இருக்குது. ஒரு பைக் ஸ்கிட்டுக்கு, ஃபயர் ஷாட்டுக்கு, ஸோ அந்த மாதிரி ஒரு ஹைட் ஃபாலிங்க்கு, இந்த மாதிரி ஒன்றுத்துக்குமே யூனியனில் வந்து தனித்தனியை வந்து அமௌண்ட் ஃபிக்ஸட் அமௌண்ட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அதாவது உங்களோட ஃபைட்டர் அமௌண்ட் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு ஸ்பெஷல் ஷாட்ஸுக்குமே வந்து அமௌண்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் உங்களுக்கு அந்த ஷாட் பண்ணுறீங்க, ரிஸ்க் ஷாட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கான பேமெண்ட் நீங்கள் எடுத்துக்கலாம். சினிமா வெளியேருந்து பார்க்கும்போது என்ன நினைப்பாங்க, நிறைய கோடிகள் புழங்குற ஒரு இடம், ஸோ இது உள்ளே வந்துச்சுன்னா நிறைய பணம் சம்பாதிக்கலான்னு. ஆனால் அதுக்கு உயிரையே பணயம் வைக்கணுமான்றது ஒரு மிகப்பெரிய கேள்வி. ஸோ ஒரு ஸ்டண்ட் ஆக்டராக இல்லை ஒரு ஸ்டண்ட் டைரக்டராக ஆகணும்னு ஆசைப்படுறவங்க என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு பேசிக் வந்து கற்றுக்கணும். ஜிம்னாஸ்டிக் கற்றுக்கணும், ஹேண்ட் ஃபைட் கற்றுக்கணும், இல்லை மார்ஷல் ஆர்ட்ஸ். ஸோ என்ன ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, ஸோ அது வந்து நம்ம ஸ்டண்ட் யூனியனுக்கு வந்து யூஸ்ஃபுல் தான். நீங்கள் ஒரு சிலம்பம் கற்றுக்கிட்டாலும் அது யூஸ் தான், ஒரு ஹார்ஸ் ரைடிங் கற்றுக்கிட்டாலும் யூஸ் தான், ஒரு ஸ்கர்ட்டிங், ஸோ ஒரு பைக் ஸ்டண்ட்டு, ஒரு பைக் ஜம்ப், ஒரு வீலிங், ஸ்டாப்பிங், இந்த மாதிரி பைக் கார் ஸ்கிட்டு, உங்களுக்கு என்ன ஒரு டேலண்ட் இருந்தாலும் அது வந்து ஸ்டண்ட்டுக்கு வந்து யூஸ்ஃபுல்லான விஷயம். ஸோ அது எவ்வளோ தூரம் வளர்த்துக்கிறாங்களோ அந்தளவுக்கு அவங்க யூனியனில் பிஸியாக இருப்பாங்க. ஒரு கராட்டே, குங்ஃபு, டேக்வாண்டோ, சிலம்பம், செடிபூச்சி, ஸ்வாட் ஃபைட்டு, பாக்ஸிங்காக இருக்கலாம். ஸோ அதில் எதில் அவங்க கற்றுக்கிட்டாங்களோ, எந்தளவு அவங்க கற்றுக்கிறாங்களோ அந்தளவுக்கு யூனியனில் பிஸியாக இருப்பாங்க. இன்னும் சில பேர் வந்து அவங்களுக்கு பயங்கர ஆர்வமாக இருக்கும், சொல்லுவாங்க சின்ன வயசுல தான் எனக்கு சண்டைனா அவ்வளோ பிடிக்கும், எனக்கு ஸ்டண்ட்னா பிடிக்கும். ஆனால் அவங்க வீட்டில் வந்து பயங்கரமாக ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. போனால் கண்டிப்பாக ஏதாச்சும் உயிருக்கு ஏதாச்சும் ஆபத்தாகவும் இல்லை கை கால் உடைய வேண்டான்னு சொல்கிறாங்களே. ஸோ எப்படி அதை ஹேண்டில் பண்ண, இப்போ உங்களுக்கு கூட வரும்போது இப்போ உங்கள் ஒய்ஃப் எதெல்லாம் சொல்லலாம், இல்லை பசங்க எதனா சொல்லுவாங்க, அதை தாண்டி அது மனதளவில் எப்படி அதை தைரியமாக்க வேண்டும்? இல்லை அதான் அது வந்து இன்பில்ட் உள்ளேயே இருக்கணும். அது இருந்தால் தான் நம்ம வந்து ஒரு ஃபைட்டராக, ஒரு ஸ்டண்ட் மேனாக, ஒரு கேஸ்கெட்டராக நம்ம இருக்க முடியும்னா அது நம்ம உள்ளுக்குள்ளே இருக்கணும். என்னால் முடியும், சம்பாதிக்கணும் உள்ளே வந்தோம், பேஷன் இல்லாத உள்ளே வந்தாங்கன்னா அவரோட அடிப்பட்டுனா அவர் காணாமல் போயிடும். அடுத்த வரமாட்டோம். அந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க. சேர்ந்துட்டு ஒரு அடிப்பட்டோன்னே அழிய முடியல, அதுக்கப்புறம் பண்ண முடியாமல் கஷ்டப்படுறவங்க இருக்காங்க. அந்த மாதிரி சொல்கிறேன். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ ஒரு பேஷனோட நீங்கள் ஒர்க் பண்ணீங்க, அடிப்படம் தான், அடிப்படாமல் சண்டை செய்ய முடியாது. அடிப்படம் அதை தாண்டி உனக்கு மனதளவில் நீ உடம்பையும் தயாரிப்படுத்திக்கணும். அப்போ தான் நீங்கள் அடுத்த திரும்ப ரெக்கவர் ஆகி திரும்ப நீங்கள் சம்பாதிக்க முடியும். இல்லை நீங்கள் அடுத்த மாஸ்டர் ஆக முடியும், இல்லை ஒரு ஆர்டிஸ்ட் ஆக முடியும். ஸோ நீங்கள் அதுக்கு நீங்கள் தயார் பண்ணிக்கணும். நம்ம சும்மா வந்து போயிட்டோம், ஒரு ஃபைட் பண்ணோம், ஒரு ஃபாலிங் பண்ணிட்டோம், அடிபட்டுச்சு, திரும்ப நம்மளால் பண்ண முடியல அப்படின்ற மைண்ட் செட்டில் வந்தால் ஒன்றும் செய்ய முடியாது. ஸோ இப்போ இருக்க காலகட்டத்தில் இளைஞர்கள் எந்த அளவுக்கு ஆர்வமாக இருக்காங்க ஃபஸ்ட்டு இந்த ஸ்டண்ட் துறையை தேர்ந்தெடுக்க? அது வந்து இப்போ ரொம்ப கம்மியாயிடுச்சுன்னு சொல்கிறேன். எதனால? இல்லை ஏன் அப்படின்னா இப்போ எல்லாமே வந்து ரொம்ப டெக்னாலஜியாக போயிடுச்சு. அதனால் முந்திலன்னா என்ன ஷார்ட் பண்ணாலும் சரி, எவ்வளோ ஹைட்லேருந்து ஃபால் பண்ணாலும் சரி, பெட்டில் ஃபால் பண்ணுவோம், ஆட்டோ பாக்ஸில் ஃபால் பண்ணுவோம். இப்போலாம் ஏர் பெட் வந்துருச்சு, ரோப் ஷாட் வந்துருச்சு. அது வந்து எப்படின்னா ஒரு ஷார்ட் பண்ணனாலே நம்ம வந்து அடுத்து அந்த ஷார்ட் அவங்க வேறு யாரும் பண்ணணும், நம்ம ஷார்ட் பண்ணிடணும் அப்படின்னு நினைப்போம். இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, ரிஸ்க் ஷாட்டை கூப்பிட்டோன்னா யார் அப்படி தேடுறாங்க. அப்போலாம் நீங்களே ஆர்வம், நான் பண்ணுறேன் அப்படி போவோம். இப்போலாம் அப்படி தேடுறாங்க, யார் பண்ணலான்னு. அடப்பாங்களா, ஏன் இப்படி ஆகிட்டீங்க? அது பேஷன். ஸோ அது ஏதாச்சும் ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல முடியுமா? இப்போ ஜாக்கி சானுக்குலாம் அது சொல்லுவாங்க, ப்ரூஸ்லி பண்ண மாட்டேன்னு சொன்ன ஷார்ட்டாக தான் ஜாக்கி சான் ஃபஸ்ட்டு பண்ணாருன்னு. அந்த மாதிரி செட்டில் யாருமே பண்ணுறதுக்கு தயங்கினாங்க. ஆனால் நான் பண்ணேன். நான் என்ன படம் இல்லை என்ன ஷார்ட் அதான் சொன்னேன். இப்போ அலெக்ஸ் பாண்டியனில் நான் அந்த ட்ரெயின் மேலேருந்து அந்த ஃபால் பண்ணேன்னு சொன்னாங்க, சாப்பர் வரும்போது ஃப்ளிப் அடிச்சிருப்பேன்னு சொல்லிட்டு. ஸோ அது நான் மற்றவங்க வந்து பண்ண முடியாதுன்னு சொல்லும்போது ஆக்சுவலி நான் பாடி டபுள், நான் ஃபைட்டர் ட்ரெஸ் போட்டு நான் அந்த ஷார்ட் பண்ணியிருப்பேன். ஓகே. மற்றவங்க பண்ண அந்த இடத்துல அதுதான் தனித்துவமாக இருக்கும். அப்போ எல்லாருக்கும் அது பேர் பதியும் இல்லை சார்? அதே மாதிரி தான். இப்போ லடாக்லாம் சொன்னேன் இல்லையா, ஸோ அதில் வந்து அது வந்திருந்தாங்க ஜம்பர்ஸ் இருந்தால். அப்போ அவங்களுக்கு ப்ரீதிங் ப்ராப்ளம் இருக்குது, மண் செஞ்சு மூடிச்சுன்னு என்ன ஆயிரும், காரம் சொல்லுவோம், மண் சேர்ந்து மூடிச்சுன்னு செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அப்போ கொஞ்சம் யோசிச்சாங்க. அப்போ நான் அந்த ஷார்ட் நான் பண்ணுறேன்னு சொல்லி நான் பண்ணேன் நான். ஸோ உங்களோட ஃபுட் ஹேபிட்ஸ் பற்றி சொல்ல முடியுமா? நான் எல்லாமே நான்வெஜ் நல்லா சாப்பிடுவேன். வேறு ஸ்பெஷலாலாம் ஒன்றும் கிடையாது. இல்லை, ஏன்னா நிறைய ஸ்டண்ட் டைரக்டர்ஸ் பார்க்கும்போது ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும் உடம்பு. யாருமே வந்து பயங்கர சிக்ஸ் பேக் ரிஜிடாலாம் இல்லை, கரெக்டாக உடம்பு மட்டும் இப்படி கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு இருக்கா? என்னோட பீக் டைம் இப்படி உடம்பு அப்படி மெயின்டைன் பண்ண அந்த மாதிரிலாம் இருக்கா? இல்லை, நான் ரெகுலராக ஷூட்டிங்ஸ் பண்ண கம்போஸ் பண்ணுறது எனக்கு ஃபிட்டாக தான் வச்சுருப்பேன் நான். ஸோ சரி அதனால் எந்த ஷார்ட்டு நான் செஞ்சு காட்டுற அளவுக்கு தான் நான் என் பாடி கண்டிஷன் வச்சுருப்பேன் நான்.
இப்போ யாரும் வந்து அவங்க பண்ண முடியலன்னா நான் அந்த ஷாட் நான் செஞ்சு காமிப்பேன். ஸோ அந்தளவுக்கு நான் ஃபிட்டாக தான் இருக்கேன். ஃபிட்டாக தான் வச்சுப்பேன், இனிமேல் வச்சுப்பேன் நான். ஓகே சார். ஸோ முதல்ல உடம்பு தான் மெயின். உடம்பு நம்ம இப்போ போட்டுருச்சு அப்படின்னா நம்ம அதை செய்ய முடியாது. அப்போ இன்னொருத்தவங்க நம்ம எதிர்பார்க்கணும். ஸோ நம்ம உடம்பு நல்லா வச்சுக்கிட்டோன்னா நம்மளே செஞ்சு காட்டலாம். ஒரு ஆர்டிஸ்ட் கேட்குறாங்கன்னா நம்ம என்ன ஸ்டைல் வேணுமோ நம்ம அதை செஞ்சு காட்ட முடியும். இந்த கேள்வி கொஞ்சம் எனக்கே கேட்க கஷ்டமாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் ஒருத்தவங்க வந்து சொன்னாங்க, நான் வந்து ஸ்டண்ட் மாஸ்டர் ஆகணும்னு எனக்கு ஆசை, நான் ஸ்டண்ட் ஆக்டராக இருந்தேன். ஆனால் எங்கள் அம்மா வந்து என்ன சொன்னாங்க, நீங்கள் ஸ்டண்ட் ஆக்டர்லாம் இருந்தால் உங்களுக்கு ஈஸியாக இந்த ஒரு குடிப்பழக்கம்லாம் வந்துடும். ஏன்னா நிறைய பேர் அவங்களுக்கு எப்படி ஏறி இருக்குன்னா, இவங்க ஒரு நாள் ஃபுல்லாக கஷ்டப்படுவாங்க, அந்த உடல் வழியை மறக்கிறதுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த ஒரு குடிப்பழக்கம் உங்களுக்கு சினிமாவுக்கு போனாலே வந்துடும்ன்றது வந்து வெளியில் ஒரு தாட்டாக இருக்கும். இன்னும் சில பேர் கூட அது ரொம்ப சீனியரான ஒரு ஸ்டண்ட் ஆக்டர்ஸ், வில்லன் நடிகர்கள்லாம் சொல்லியிருக்காங்க, அவங்க வாழ்க்கை ஒரு எக்ஸாம்பிளாக அமைஞ்சிருச்சு. நீங்கள் சொல்லுங்கள், இது எந்த அளவுக்கு உண்மை? இல்லை, அப்படிலாம் இல்லை. நம்மளோட மைண்ட் கண்ட்ரோல் தான். நமக்கு வேணும் நம்ம குடிக்கலாம், நம்ம வேணும் தாழலாம். உடம்பு வலிக்கும் தான். உடம்பு வலிக்கிறதுக்கு நம்ம குடித்தா உடம்பு போயிருமா? அப்படிலாம் கிடையாது. குடித்தா அந்த போதையில் தூங்கும், அவ்வளோதான். அடுத்த நாள் காலத்தில் இன்னும் ட்ரௌசியாக இருக்கும். அடுத்த நாள் காலை போய் ஸ்பாட்டில் நிற்கிறது கஷ்டமாக இருக்கும் நமக்கு. அதெல்லாம் நம்ம தவிர்த்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம இன்னும் ஸ்பாட்டில் வந்து நல்லா பிரிஸ்காக வேலை செய்ய முடியும். உங்கள் செட்டில் உள்ள உங்கள் டீமில் யாராவது இப்படி பண்ணுறாங்க, என்ன சொல்லுவீங்க? நீங்கள் பண்ணியிருக்காங்களா? இல்லை, எல்லாம் செய்வாங்க தான். அதெல்லாம் செய்யாமலாம் இருக்க மாட்டாங்க. நான் சொல்லுவேன், எங்கள் வேறு காலைல நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ, நான் கூப்பிட்ட சவுண்டு என் பக்கத்தில் இருக்கணும். நீ என்ன பண்ணுவேன் ஏது பண்ணுவேன் எனக்கு தெரியாது. நான் ஸ்பாட்டில் இருந்தேன்னா எனக்கு கூப்பிட்டா என் பக்கத்தில் ஆள் இருக்கணும். அது அவங்களோட விருப்பம் தான். அவங்க சாப்பிட்றாங்க சாப்பிட்லன்றது அவங்களோட விருப்பம். அவங்க உடம்பு அவங்க பாதுகாத்துக்கிறாங்கன்னா அவங்களுக்கு நல்லது. அவங்க இன்னும் எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 10 வருஷம் 15 வருஷம் வேலை செய்யலாம். இன்ஃபேக்ட் நிறைய ஸ்டண்ட் ஆக்டர்ஸ் வந்து ஃபீல் பண்ணி கூட சொல்லுவாங்க, ஒழுங்காக வாய்ப்பு இல்லாதால நாங்கள் வந்து பவுன்சஸாக போவோம், வெளியில் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் எங்கெங்கெல்லாம் இருக்கும் அந்த மாதிரி செலிப்ரிட்டி பவுன்சஸாக போவோம், பப்லலாம் பவுன்சஸாக போவோம். இந்த நிலை நினைக்கும் போது உங்களுக்கு எப்படி இருக்குது? இல்லை, ஃபைட்டர்ஸ் வந்து பவுன்சஸாக போக மாட்டாங்க. ஸோ இந்த ஜிம் பாய்ஸ் அவங்களாம் தான் வந்து பவுன்சஸாக போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு சரியான ஒரு ஆக்ஷன், இப்போ உடம்பு அவங்களுக்கு வந்து பல்காக இருப்பாங்க, ஸோ பாடியாக இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு ஆக்ஷன் வந்து ஒரு ஃபாலிங் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். இப்போ அந்த மாதிரி ஃபாலிங்லாம் பண்ணுறாங்க, ஃப்ளெக்சிபிளாக இருந்தால் அவங்க பிஸி ஆகிடுவாங்க அவங்க. ஸோ அவங்க அந்த மாதிரி போகணும். அவங்களுக்கான ஒரு சர்வைவலுக்கான விஷயமும் அந்த ஃபிசிக் பேசுகிறாங்கன்னா அவங்க பவுன்சஸாக போயிட்டுருக்காங்க. ஃபைட்டர்ஸ் அந்த மாதிரி பவுன்சஸாக போகிறது இல்லை. இப்போ இருக்க இளைஞர்களுக்கு அடுத்த சினிமாவில் வந்து நானும் ஒரு ஸ்டண்ட்டில் பெரிய ஆள் ஆகணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு நீங்கள் சொல்கிற விஷயம் என்ன? அவங்க உடம்பை வந்து ஃப்ளெக்சிபிளாக எல்லா மார்ஷியல் ஆர்ட்ஸும் கற்றுக்கலாம், அதில் ஸ்பெஷலைசேஷன் பண்ணலாம். அது பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா யூனியன் அப்ரோச் பண்ணால் கண்டிப்பாக அவங்க எடுத்துப்பாங்க. சார், இது நிறைய இப்போ கார்டு வாங்குறதுக்கு நிறைய கேள்விப்பட்டிருக்கோம், ஆயிரங்கள் லட்சங்களில் கட்டணும்லாம் சொல்கிறாங்க. உண்மையா சார்? கண்டிப்பாக யூனியனுக்குன்னு ஒரு அமௌண்ட் வச்சுருக்காங்க. ஸோ அந்த அமௌண்ட்டு கட்டி தான் நம்ம யூனியனில் சேர்ந்து. இப்போ ஆனால் அது டெபாசிட் அமௌண்ட் மாதிரியா இல்லை அது ஒன்ஸ் போட்டு கொடுத்ததா சரி? அது கார்டு யூனியனுக்கான அது அமௌண்ட், அது யூனியனுக்கான அமௌண்ட்டு. ஸோ அது வந்து மற்ற எல்லாருக்குமே அது வந்து அவங்க வந்து இப்போ ரிட்டையர்மெண்ட் ஆகிறாங்க அவ்வளோதான். ஸோ அது மாதிரி அவங்களுக்கு யூஸ் பண்ணுவாங்க அதெல்லாம் விஷயங்கள்லாம். ரைட். ஆனால் இப்போ யூனியனில் உங்களுக்குள்ள ஒற்றுமையாக தான் இருப்பாங்க எல்லாம்? 100%. ரைட். சூப்பர் சார், ரொம்ப அழகாக சொன்னீங்க. ஸோ முன்னாடி சொன்ன மாதிரி இறுதி சுற்றுலா ஆரம்பித்த ஒரு பயணம் என்றைக்குமே வந்து அந்த இறுதி சுற்றுலா இருக்காது. அடுத்தடுத்த சுற்றுகள் மிஸ்டர் ஸ்டன்னர் சாம் வந்தாவே அது வெற்றியான ஒரு சுற்றுலா தான் இருக்கும். உங்கள் நேரத்துக்கு மிகப்பெரிய நன்றி சார். நன்றி. தேங்க்யூ ஸோ மச். நன்றி. Hola! Your dream vacation to Thailand starts from 19,999 only with GT Holidays, South India's #1 travel brand.